வணக்க மக்களே, நான் ஒரே ஒரு படம் தான் முதல் படம் நடிச்சேன். அந்த படம் பேரு லெஜெண்ட். ஆனா அந்த படம் நடிச்சதுக்கு என்னென்னலாம் பேசுனீங்க, எப்படிலாம் நகையாடுனீங்க அப்படிங்கிறத மனசுல வச்சுதான் இன்னைக்கு லீடர்ங்கிற படத்தை நடிச்சிருக்கிறாரு தி லெஜெண்ட் சரவணன் அவர்கள். தயாரிச்சு தானே இந்த படத்துல கதாநாயகம் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தை இயக்குனர் துரை செந்தில்குமார் அவர்கள் மிக நேர்த்தியாக இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்துல முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியா தான் இருக்கு. இந்த படத்துல துணை நடிகர்களா ஆண்ட்ரியா, லால் மற்றும் சின்னத்திரை கலைஞர்களான அறந்தாங்கி நிஷா போன்னும் எண்ணற்ற பேர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துல ஒரு சாதாரண ஒரு கூலி வேலை பார்க்கக்கூடிய ஒரு மெக்கானிக்காக அவர் லெஜெண்ட் சரவணன் அவர்கள் வேலை பார்க்கறாங்க. ஹார்பர்ல இருந்து வரக்கூடிய வெளிநாட்டு கார்கள் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய இடத்துல ஒரு கார் மெக்கானிக்காக தான் வேலை பார்க்கிறாரு. அவருக்கு ஒரு பெண் குழந்தையும் இந்த படத்துல காமிச்சிருக்கிறாங்க. இவர் எதனால ஒரு பிரச்சனையில சிக்கல்ல சந்திக்கிறாரு, அந்த பிரச்சனைக்குள்ள இவர் எப்படி உள்ள போறாரு, இந்த பிரச்சனைகள் இருந்து எப்படி வெளியில வராரு அப்படிங்கறதா இந்த படத்தை முழுசா பார்த்தோம்னா நமக்கு தெரிய வரும். இந்த படத்தை பொறுத்தவரையும் இயக்குனர் துரை செந்தில்குமார் அவர்கள் லெஜெண்ட் சரவணன் அவர்கள்ட்ட என்ன வருமோ, நடிப்பில் அவரிடத்திலிருந்து என்ன வருமோ அதை மட்டுமே வைத்து படமாக காட்சியளிச்சிருக்கிறாரு. உண்மையிலேயே ஒரு புகழ்பெற்ற ஒரு நட்சத்திரங்களுக்கு எப்படியெல்லாம் ஒரு இன்டர்வல் சீன் கொடுப்போமோ அதே போல ஒரு இன்டர்வல் சீனை தான் லெஜெண்ட் சரவணன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே பார்க்க பயங்கர ஹிட்டா தான் இருக்கு. மேலும் இந்த படத்துல பாத்தீங்கன்னா கிப்ரான் நல்ல இசையமைச்சிருக்காரு. சினிமாட்டோகிராஃபியை பொறுத்தவரையும் ரொம்ப சூப்பரா, ரொம்ப அற்புதமாகவே இந்த படத்துக்கு வந்திருக்குது. மேலும் இந்த படம் என்பது தமிழ் மக்களால் கொண்டாடப்பட வேண்டிய படமாகத்தான் இந்த படம் லீடர் வந்திருக்குது. மேலும் இந்த படத்தை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கருத்து சொல்லி சொல்லி நாட்டை திருத்து.